ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் எனர்ஜி செக்கிங் தான். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, செப்ரேஷனில் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், என்ன மாதிரியான ஒரு ரீடிங் அப்படிங்கிற மாதிரி. இது ஜஸ்ட் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ், அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் வந்து உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இது வந்து ஜென்ரல் ரீடிங், பொருந்தின விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டே என்ன கார்டு வந்திருக்கு? ஓகே, ரொம்ப உங்கள் பர்சன் பிடிவாதமாக இருக்காங்க. அவங்களோட கேரக்டரே வந்து ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும், எமோஷ்னல் இருந்தாலும், ஒரு சில பிடிவாத குணங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து தப்பாக நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த பிரைடு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு சில ஈகோ கிளாஷஸும் உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் டெஃபினட்டாக இருக்கும். ஒரு விதமான ஒரு பிடிவாதமான குணம் கூட உங்கள் பர்சன்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து லயனில் டைகர். ஸோ இந்த கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஈகோத்தனம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இது தப்பாக சொல்ல வரல, நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஈகோ, ஸ்டபானான கேரக்டர், பிடிவாதமான கேரக்டர், அப்பப்போ கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட வந்து இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க, ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, ஒரு கோபத்தோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸோ பார்த்திங்களா, கொஞ்சம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி தான் போகிறாங்க, கொஞ்சம் விலகி போகிறாங்க, மூவ் ஆன் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை ரீடிங் பார்த்து பயப்பட வேணாம். இது வந்து கரண்ட் எனர்ஜி. இது நாளை கூட மாறிடும். ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு டைம் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைப்போம். இன்னொரு டைம் வந்து அந்த எமோஷ்னல் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் அண்ட் கரண்ட் ஃபீலிங் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, லெட்டிங் கோ, இதுலேருந்து கொஞ்சம் விலகி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. மூவ் ஆன் ஆகி போகணும், எல்லாமே ஒரே மீனிங் தான். மூவ் ஆன் ஆகி இப்போதைக்கு போகணும், அவங்க லைஃப்பை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயமும் நான் பார்க்குறேன். இங்கே 2 விஷயத்த நான் பார்க்குறேன். என்னென்னா, ஒன்று, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இல்லையா, அவங்களுக்கு எதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ 2 கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே ரிலீஸிங்கும் இருக்குது, மூவ் ஆன் ஆகிற எனர்ஜியும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில கேசஸில் எப்படின்னா, அவங்க பர்சன் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு மாதிரியான கேசஸில் எப்படின்னா, உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்புக்கு எது டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதை விட்டுட்டு உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காது. அதாவது அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே வராங்க, தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ 2 எனர்ஜி எனக்கு தெரியுது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து விலகி வரணும்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் இருக்கட்டும், விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கேயே அவங்க ஸ்டக்காக இருக்காங்க, டைப் ஆகிருக்காங்க. ஏதோ கட்டி போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது, அவங்களால நகர முடியல. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அவங்கள வெளியே வர முடியல, எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எனக்கு இங்கே 2 விதம் தெரியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் முடியலை. இது ஒரு டைப் ஆஃப். இன்னொன்று, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க,
ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும், அவங்க கிட்டேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்கேயோ ஸ்டக்கான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ 2 தெரியுது, 2 ரீசன் தெரியுது. அதனால் நான் சொன்னேன். ஸோ அதுதான் என்னென்னா, அவங்களால எங்கேயோ இருந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியே வர முடியல. பட் சீக்ரெட்டாக வந்து உங்களை வந்து அட்மையர் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை பிடிக்கும், ஆனாலும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நான் வந்து எனக்குன்னு என்னை சுற்றி ஒரு வளையம் இருக்குது, அந்த வளையத்தை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை யாரோ அவங்கள வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு கவசம், அவங்கள சுற்றி ஒரு வேலி போட்டுட்டு நீ இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், ஆனாலும் ஒரு வேலி போட்டுட்டு அவங்க இருக்கிறாங்க. ஒன்லி யூ டிவோட்டட். ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்லி யூன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன வேணாலும் சுச்சுவேஷன் இருந்துட்டு போட்டு, உங்களை விட்டு விலகி போகிறாங்க, வேறு ஒருத்தங்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை ஃபேமிலி பேச்சை கேட்குறாங்க, வேறு ஒரு பர்சன் இருக்காங்க, எதுவானாலும் இருந்துட்டு போட்டு, ஆனால் அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கும். உங்கள் மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த கிரேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற அந்த ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் மேலே இன்னுமே அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஓகே? பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அந்த அட்டாச்மெண்ட் இன்னுமே வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் விலகி போகிறாங்க. பார்த்தீங்களா? இது நிறைய மிக்ஸ்டு எனர்ஜியாக வருது. லெட்டிங் கோ, கோஸ்டிங் நிறைய வந்து எப்படின்னா, உங்கள் பர்சன்கிட்ட வந்து நிறைய டாக்ஸிக்கான சில விஷயங்கள் இருக்கும். பார்க்கும்போதே எனக்கு அப்படி தான் தெரியுது. அப்பப்போ வந்து காணாமல் போயிடுவாங்க. அதுதான் அப்பப்போ உங்ககிட்டேருந்து காணாமல் போயிடுறாங்க. உங்களை வந்து தனிமையில் விட்டுக்கிட்டு அவங்க வந்து ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. ஓகேவா? பிடிக்கும், ஆனால் வந்து அவங்க இதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி டபுள் கன்ஃபார்மாக வந்திருக்கு. கோஸ்டிங் அப்பப்போ வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் கால் பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து விலகி காணாமல் போயிடுவாங்க. உங்களை கோஸ்டிங் பண்ணிவிட்டு தனிமையில் விட்டுட்டு அவங்க வந்து டிஸப்பியர் ஆகி ரன் ஆகி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது இது வந்து கரண்ட் ஃபீலிங்னால இப்போதைக்கு அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. உங்களை விட்டு தனியாக விலகி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். இங்கே என்னென்னா பிடிக்கும், ஆனாலும் ஒரு விலகி போகிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ என்னென்னா அவங்கள விட்டு விலகி போயிட்டு அவங்களும் வந்து என்னென்னா சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. உங்களையும் வந்து ஒரு லோன்லியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வச்சுக்கிட்டு அவங்களுமே வந்து சிங்கிளாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அவங்கள விட்டு தனிமையில் போயிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு தனிமையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது. ஓகே? தனிமையில் தான் இருக்கிறாங்க, தனிமையில் தான் எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த தனிமையை வந்து அவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்க கொஞ்சம் விலகி தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி அவங்களுக்கு ஒரு டைம் தேவையாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே? கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்மளும் ஓவராக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. எஸ், ரிஜெக்ஷன். ஓகே, மூடு வந்து ரொம்ப பேடாக இருக்குது உங்கள் பர்சனுக்கு. இப்போதைக்கு வந்து எல்லாமே ரிஜெக்ஷன் தான். ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க. அப்பப்போ என்னென்னா, இங்கே இன்னொரு விஷயமும் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ரொம்ப லாங்காகவே இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஜேர்னி முடியவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. அந்த ஜேர்னி கண்டினியூ ஆக ஆக ஒரு எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. அதாவது சுத்தமாகவே வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ரொம்ப அந்த எனர்ஜி ட்ரைன் ஆன மாதிரி இருக்குது. எமோஷ்னலும் ட்ரைன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே பேட்டர்ன் வந்து திருப்பி திருப்பி பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு வெயிட் பண்ணி எமோஷ்னல் ட்ரைன் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்காகவும் இருக்கலாம். ஓகே, யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. ஒருத்தங்க வந்து நெருங்கி வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணி 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 அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரைன் ஆகுது. எனர்ஜி இல்ல. என்னை இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இங்க வந்திருக்கு. மேபி இது உங்க எனர்ஜியா இருக்கலாம். உங்க பெர்சன் எனர்ஜியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப பாருங்க, அவங்களுக்கு உங்கள புடிக்கும். இது மட்டும் தான் பாசிட்டிவான ஒரு கார்ட். மத்தபடி எல்லாம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் பிஹேவியர் தெரியுது. மேக்ஸிமம் எல்லாத்துலேருந்தும் விலகி போறாங்க. எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால அதுலேருந்து வெளிய வர முடியல. மோஸ்ட்லி வந்து சில சிச்சுவேஷன்லேருந்து அவாய்டு தான் பண்றாங்க. நெறைய வந்து ரெட் ஃப்ளாக் இருக்கு. ஓகேவா? நெறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில ரெட் ஃப்ளாக் இருக்கு. அது மீன்ஸ் எப்படின்னா, ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஜென்ரல் ரீடிங். ரொம்ப வந்து எமோஷனல் ஆகாதீங்க. இந்த ரீடிங் பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். இப்போதைக்கு அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் தனிமையில இருக்க தான் செய்றாங்க. ரிஜெக்ஷன் எல்லா விஷயத்துலேருந்தும் விலகி தான் இருக்காங்க. ஸோ, இதனால உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படலாம். டயர்டா இருக்கும். என்னடா இது இப்படி பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ, இப்போ இது சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? இது கரண்ட் ஃபீலிங். இது சேஞ்ச் ஆகலாம். எப்போ வேணாலும் மாறலாம். உங்க பெர்சனுக்கு மறுபடியும் மனசு மாறலாம். ஓகேவா? பட் நீங்க கண்மூடித்தனமா நம்பக்கூடாது ஒரு பெர்சன. ஓகே. இவ்வளோ பண்றாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். இல்ல இது வந்து என்னோட ஃபீலிங். நான் தான் இந்த மாரி பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க அந்த ஒரு மாதிரியான அந்த ஒரு ரெட் ஃப்ளாக் தன்மைய வந்து விடுறது பெட்டர். ஓகேவா? இது மோஸ்ட்லி வந்து உங்க பெர்சனோட எனர்ஜி தான். ஆ ஒரு சில பேருக்கு எப்படின்னா, இது உங்க எனர்ஜி கூடயும் வந்து சிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ, இதான் உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங். ரொம்பவே வந்து ஒரு தனிமையில தான் போயிட்டுருக்கு. எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. விலகி தான் போறாங்க. ஓகே. அண்ட் இந்த விலகி போறனால 2 பேருக்குமே வந்து எனர்ஜி ட்ரைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் இதில பார்க்குறேன். ஓகே. இது வந்து ஜென்ரல் ரீடிங். எது பொருந்துதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுறலாம். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.